நவம்பர் 20 பொதுக்காலம் 33ஆம் வாரம் புதன்கிழமை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 வசனங்கள் 11 முதல் 24 வரை. இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஓர் உவமையை சொன்னார். உயர்குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே அவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர்களை கூப்பிட்டார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருந்தேன். என்னில் நீர் கண்டிப்புள்ளவர் என்றும் உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு திருப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. மினாக்களை பற்றிய இயேசுவின் உவமை இருவிதமான மனநிலைகளை எடுத்து காட்டுகின்றது. உயர்குடி மக்கள் தம் பணியாளர்களுக்கு 10 மினாக்களை கொடுத்து அவற்றை கொண்டு வணிகம் செய்ய பணிக்கின்றனர். சில காலம் கழித்து திரும்பி வந்து ஈட்டியதை பெருமையுடன் அறிக்கையிடுகின்றனர். உயர்குடி மகன் அவர்களை பாராட்டுகிறார். ஈட்டியது எவ்வளவு என்று கணக்கு பார்க்கவில்லை. அவர்களது நம்பிக்கைக்குரிய பண்பை பார்க்கின்றார். ஒரே ஒரு பணியாளர் மட்டும் பணம் ஈட்டாதது மட்டுமல்ல, தன் தலைவரையே குறை சொல்லவும் துணிகின்றார். இரண்டாவதாக உள்ள மனநிலை இன்று நம்மில் பலரிடமும் இருக்கின்றது. ஒருவேளை நம்மில் கூட அந்த மனநிலை இருக்கின்றது. இப்போது பொறுப்புகளை ஏற்காமல், உழைக்க மனமில்லாமல் வாழ்வதோடு அதற்கான பொறுப்பையும் பிறர் மேல் சுமத்துகின்ற மனநிலை பரவலாக காணப்படுகின்றது. எடுத்துக்காட்டாக, ஆசிரியர் சரியில்லை,
பள்ளி சரியில்லை, நாடு சரியில்லை, என் மேலதிகாரி சரியில்லை என்று குறை மட்டுமே கூறி நமது கடமைகளை செய்ய தவறுவது மிகப்பெரிய குற்றம். அது இறைவனுக்கும் இந்த சமூகத்துக்கும் எதிரான பாவம் என்பதையே இன்றைய வாசகம் சுட்டிக்காட்டுகின்றது. நமது குறைகளை நாம் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுவோம். இருப்பதை கொண்டு வாழ்வை வளப்படுத்தவும், நம்பிக்கைக்குரியவராய் வாழவும் ஒவ்வொரு நாளும் பயிற்சி பெறுவோம். கொடைகளின் நாயகனே, நீர் எமக்கு தந்திருக்கின்ற பல்வேறு கொடைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த கொடைகளை கொண்டு நாங்கள் உமக்கும் இந்த சமூகத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டிய அருளை தாரும் அப்பா. எங்களது தோல்விகளுக்கு நாங்கள் பிறர் மீது பழி போடாமல் நேர்மையாக எங்களையே ஆய்வு செய்யும் ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.